இந்த குழம்புக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க, 4 மூணா கட் பண்ணி. அப்புறம் 2 பழமான தக்காளியை பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு முழு பூண்டு, அதில் எத்தனை பல் இருக்கோ அத்தனையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மையை அரைச்சி கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸ் தன்னாலே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து. இப்போ கடாய் வச்சாச்சு. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமேட்டு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா வெங்காயம், 2 வெங்காயம் நல்ல பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்க போகிறது 2 பச்சை மிளகாய் 2 கீரி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வரட்டும். பதம் வந்த பிறகு திரும்பவும் 2 பழமான தக்காளியை பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் உருவி சேர்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்ப்போம் இல்லையா, அந்த உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே வாங்க. இது பாதி வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து சேர்த்துருங்க. இந்த விழுது வந்து சீக்கிரமாக சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா சிறுந்தீயில் வச்சு இந்த தொக்கை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் இதில் இருக்க இஞ்சி வாசனையும் பூண்டு வாசனையும் சரியாகும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன், 2 கட் பண்ணி. ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து மஞ்சத்தூள் வந்து சிட்டிகை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காமல் நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இட்லி பொடி எப்படி கரைப்பீங்களோ இட்லிக்கு அதே மாதிரி இதுக்கு கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணிக்கோங்க. சின்ன தீயில் வச்சு சூடு பண்ணுங்கள். வேகமான தீயில் வச்சு பண்ணிட்டீங்கன்னா முட்டை வந்து இதில் வச்சு நீங்கள் 2 பக்கமும் வந்து வறுக்கும் போது வெடிக்கும். ஸோ வந்து சின்ன தீயில் வச்சுட்டு இருக்க முட்டை எல்லாத்தையுமே வந்து இந்த தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு திருப்புங்க, இல்லைனா வந்து வெடிக்கும். எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு கொஞ்சோண்டு வாசனைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க. இந்த டைம்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட தக்காளி விழுது இருக்கு இல்லையா, அது நல்லா சிறுந்தீயில் கரெக்டாக வதங்கி பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக வந்திருக்கும். இப்போ அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டு மசாலா சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, அப்புறமேட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்கோங்க. காரம் போடும்போது பார்த்து போடுங்க. மிளகாத்தூள் மிளகு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி உப்பும் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலாவை ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் பரட்டு. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு சேர்த்துக்கோங்க, குழம்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டை இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த குழம்புல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த முட்டையோடு சேர்த்து தான் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா சுருங்கணும், நல்லா தொக்காகணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த மிளகுத்தூள் வந்து குழம்போடு பார்த்திங்கன்னா பைண்ட் ஆகும். முட்டையோட ருசியும் பார்த்திங்கன்னா குழம்போட ருசி ஊறி நல்லாயிருக்கும். இவ்வளோ தான். கடைசியாக வந்து கொத்தமல்லியை போட்டு சர்வ் பண்ணுங்கள். நல்லா தொக்கான பிறகு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.